சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஏப்ரல் 23, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அலிகார் பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக நியமிக்கப்பட்டுள்ள பெண் துணைவேந்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை நயிமா கத்தூன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் பிரீத்தி அகல்யம் அப்படின்றவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தவங்க சென்னை ஐஐடியில். ஸோ தான்சேனியாவில் சென்னை ஐஐடி வளாகத்தின் புதிய இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரியம்வதா இவங்களும் ஒரு ப்ரொஃபஸர் தான், மசூசெட்ஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க. ஸோ உலகின் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 100 நபர்களை தேர்வு செஞ்சுருந்தாங்க. அதில் இந்தியர்கள் 8 பேர் இடம் பிடிச்சிருந்தாங்க. அதில் ஒருத்தர் தமிழ் வம்சாவளியை சார்ந்த பிரியம்வதா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? வசந்தா கந்தசுவாமி அவர்களும் ஒரு ப்ரொஃபஸர் தான். ஸோ அவங்களுக்கு 2023 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது கொடுத்தாங்க. அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ நயிமா கத்தூன் அவர்கள் அலிகார் பல்கலைக்கழகத்தின் பெண் துணைவேந்தராக தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு அப்படின்னு தெரியணும், அலிகார் அப்படின்ற நகரத்தில். ஸோ 1875 ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக தான் ஃபர்ஸ்ட் நிறுவப்பட்டது. யாரால் நிறுவப்பட்டது? சர் சையத் அகமது கானால் நிறுவப்பட்டது. தற்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பு எந்தெந்த அமைப்புகள் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க? பல்கலைக்கழக மானிய குழு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஸோ நயிமா கத்தூன் அவர்களுடைய நியமனத்திற்கு யார் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க? இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஸோ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னால இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் கூடுதல் அனுமதி இந்த நியமனம் சார்பாக வாங்கியிருக்காங்க. ஸோ நயிமா கத்தூன் அவர்கள் 5 ஆண்டுகளாக அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு கீழ் உள்ள ஒரு கல்லூரியில் தலைவராக பணிபுரிந்து வந்தவங்க. ஸோ 2014 காலகட்டத்தில் அந்த நியமனம் கிடைச்சிருக்கு. ஸோ சுல்தான் ஜஹான் அப்படின்றவங்க இந்த அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் முதல் பெண் வேந்தராக திகழ்ந்தவங்க 1920. அதற்கப்புறம் ஒரு பெண்ணை ஒரு உயர்ந்த போஸ்ட்டுக்கு அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில தேர்வு செஞ்சது இப்போதான், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழிச்சு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தது சர் சையத் அகமது கான் அப்படின்னு தெரியணும். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மேற்கத்திய கல்வி முறைகளை இஸ்லாமில் இருக்கக்கூடிய நபர்கள் ஃபாலோ பண்ணாததுனால அவங்களுடைய சமூகம் பின்தங்கிய நிலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் மேற்கத்திய கல்வி முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆங்கில புத்தகங்கள், அறிவியல் புத்தகங்கள்லாம் உருது மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ அதற்கப்புறம் அலிகார் இயக்கம் அப்படின்றதற்காக 1875 அலிகார் முகமதியல் ஆங்கிலோ ஓரியன்டட் காலேஜ் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருப்பாரு. பின்னால தான் இந்த கல்லூரி பல்கலைக்கழக அந்தஸ்து வருது 1920 காலகட்டத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த கல்லூரி இந்திய முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் முதன்மையாக திகழ்ந்த கல்லூரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் இங்க பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை வழி நடத்தினார், மிகவும் சரிதான். சர் சையத் அகமது கான் சுத்தி இயக்கத்தை ஆதரித்தார். சுத்தி இயக்கம்னாலே சுவாமி தயானந்த சரஸ்வதி ஞாபகம் வரணும், அப்ப தப்பு, 2வது ஆப்ஷன். சர் சையத் அகமது கான் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை ஆரம்பித்தார் 1875 நம்ம படிச்சோம். ஓகேங்களா? சோ கொடுக்கப்பட்டதுல 2வது ஆப்ஷன் மட்டும் தவறாக இருக்கு அப்படின்னு தெரியணும். அடுத்து 2வது கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 2024 ஆண்டிற்கான பத்ம விருதுகள்ல தமிழ்நாட்டில் இருந்து பத்ம விபூஷன் பெறும் நபர்களை தேர்வு செய்ப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை வைஜெயந்தி மாலா, பத்ம சுப்பிரமணியம். அப்போ 2 மற்றும் 3 சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ பத்ம விபூஷன் இந்திய அளவில் எத்தனை நபர்கள் தேர்வாகியிருக்காங்க 2024 பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 5 நபர்கள். 2 பேர் தமிழ்நாட்டில இருந்து, 2 பேர் ஆந்திராவில இருந்து. வெங்கையா நாயுடு அவர்களும் கொனிடேலா சிரஞ்சீவி அவர்களும் ஆந்திரால இருந்து தேர்வு செய்யப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நபர் பீகார்ல இருக்கக்கூடிய பிந்தேஸ்வர் பதாக் அப்படின்றவங்க தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்க அன்பார்ச்சுனேட்டா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க சார்பாக அவங்க மனைவி இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க. ஸோ 5 நபர்கள் பத்ம விபூஷன் விருதுக்கு தேர்வானாங்க. 2 பேர் ஆந்திரா, 2 பேர் தமிழ்நாடு, 1 பேர் பீகார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஏன்பா இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவர் பத்ம விருதுகளை தற்பொழுது கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு விழால, அதனால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜனவரி 26,
2024 யாருக்கெல்லாம் பத்ம விருது அப்படின்றது அறிவிச்சிட்டாங்க. இந்திய அளவில் 132 நபர்களுக்கு பத்ம விருது அப்படின்றது அறிவிக்கப்பட்டது. அதுல பத்ம விபூஷன் 5 நபர்களுக்கு அப்படின்றது நம்ம தெளிவா கொஸ்டின்ஸ்ல பார்த்துட்டோம். பத்ம பூஷன் அப்படின்றது 17 நபருக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் இருந்தாங்க. ஓகேங்களா, யாரு அப்படின்னா தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியை தோற்றுவிச்ச விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ விருது அப்படின்றது 110 நபர்கள் இந்திய அளவில், தமிழ்நாட்டில் 4 நபர்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ பெண்கள் இந்த பத்ம விருது 2024 30 நபர்கள் பெறாங்க. வெளிநாட்டினவர் அப்படின்னு பார்த்தோம்னா 8 நபர்கள் பெறாங்க. தமிழ்நாட்டில இருந்து 7 நபர், 2 பேர் வந்து பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு நபர் பத்ம பூஷன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் 4 நபர்கள் பத்மஸ்ரீ விருது பெறாங்க. ஸோ மொத்தம் 7 விருது தமிழ்நாட்டில இருந்து பெறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ விருது வழங்கும் விழா தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதுடெல்லியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால தான் நம்ம இதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் படிக்கிறோம். ஸோ நாம இப்போ என்ன படித்தோம், பத்ம விபூஷன் பெறக்கூடிய தமிழகத்தை சார்ந்த 2 பேர் பார்த்தோம். ஒன்று பத்மா சுப்பிரமணியம், அப்புறம் வைஜெயந்தி மாலா. ஸோ இவங்க 2 பேருமே கலைத்துறையை சார்ந்தவங்க, பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னு தெரியும். அதனால பரதநாட்டியம் சார்ந்த நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க விஷயங்களை பார்க்கிறோம். சோ பரதம் என்ற சொல்லுக்கு பா அப்படின்றது பாவத்தையும், ரா அப்படின்றது ராகத்தையும், தா அப்படின்றது தாளத்தையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பாவம் உணர்ச்சியையும் ராகம் இசையையும் குறிக்கும், இவற்றுடன் தாளம் சேர்ந்த நடனமே பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ செவ்வியல் ஆடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் நிறைய டான்சஸ் இருக்கு, அதுல பரதநாட்டியமும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ பெரும்பாலும் பெண்கள் ஆடுவாங்க, ஆண்களும் பரதநாட்டியம் ஆடுவது இருக்கு. ஓகேங்களா, ஸோ சிவபெருமான் பரதநாட்டியம் ஆடுறத ஆனந்த வடிவில் ஆடினா அது ஆனந்த தாண்டவம் அப்படின்னும், கோபத்தில் ஆடினார்னா அது ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பெண்கள் மென்மையான அசைவுடன் ஆடக்கூடிய பரதநாட்டியத்தை என்ன சொல்லுவாங்க, லாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். சோ இந்திய அரசாங்கம் பாரத் ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை எந்த விதியின் கீழ் உருவாக்கி உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதி 18 படி உருவாக்கி இருப்பாங்க. சோ பாரத் ரத்னா அப்படின்றது சமீபத்திய காலங்களில் இந்தியாவில் எத்தனை நபருக்கு அறிவிச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்து சிப்கோ இயக்கம் முன்னெடுக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 24, 1973 தான் முன்னெடுக்கப்பட்டது. ஸோ 50 ஆண்டுகள் நிறைவுற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஏப்ரல் 24 நாளைக்கு தானே. ஸோ 50வது ஆண்டு விழா அப்படின்றது கொண்டாட போறாங்க. ஸோ ஏப்ரல் 22 அப்படின்றது என்னது நம்ம பார்த்தோம், எர்த் டே, புவி தினம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, மார்ச் 21 அப்படின்றது காடுகள் தினம் அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் பிப்ரவரி 2 அப்படின்றது என்னது, சதுப்பு நில தினம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க இப்போ சிப்கோ இயக்கம் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். சோ ஏப்ரல் 24, 2024 50வது ஆண்டு சிப்கோ இயக்கத்தை நினைவு கூறுது. 1973 ஆரம்பிக்கப்பட்டது. சோ உத்தரகண்ட்ல சமோலி அப்படின்ற மாவட்டத்துல தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. சோ இந்த இயக்கத்தின் நோக்கமே காடுகளை பாதுகாப்பது. சிப்கோ அப்படின்றதுடைய பொருள் என்ன அப்படின்னா மரங்களை கட்டி தழுவுதல் அப்படின்ற பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பெண்களின் கூட்டு முயற்சியின் மூலமாக இந்த இயக்கம் முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இயக்கத்தை தொடங்கினது சுந்தர்லால் பகுகுணா அப்படின்றவர். ஸோ 1980 இந்த இயக்கத்திற்கான ஒரு வெற்றி மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன அப்படின்னா, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரத்தில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிக்கிறாங்க இந்த இயக்கத்தின் சார்பாக. ஓகேங்களா, ஸோ 1980 இந்த அறிவிப்பு வெளியாகுது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா புக்ல சிப்கோ இயக்கம் சார்ந்து என்ன சொல்றாங்க. 1973 உத்தரகண்ட் மாநிலத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கமாக பார்க்கப்படுகிறது. சிப்கோனா கட்டிப்புடி அர்த்தம். அலக்நந்தா பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அமைதியாக போராடி இருக்காங்க. தசோலி கிராம ஸ்வராஜ்ய மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜிஓ நிறுவனம் இதுல கலந்திருக்காங்க. சோ சந்திர பிரசாத் பட் அவர்களும் போராடி இருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தர்லால் பகுகுணா அவர்களும் போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. அப்புறம் தூம் சிங் நெகி, பச்னி தேவி, இந்த பெயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் இந்த இயக்கத்தோட தொடர்புடையவங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, சோ அதனாலதான் பெயர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். 1980 இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. சோ இந்த சிப்கோ இயக்கத்திற்கு கூடுதலா இன்னொரு சிறப்பு இருக்கு. 3 கொள்கைகளை உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக பார்க்கப்படுகிறது. ஒன்னு பெண்ணியம், இன்னொன்னு காந்தியம், இன்னொன்னு சுற்றுச்சூழலியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ சுந்தர்லால் பகுகுணா சொல்றாரு சுற்றுச்சூழல் தான் நிரந்தர பொருளாதாரம் அப்படின்னு ஒரு வாசகமும் சொல்லியிருக்காரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா
நர்மதா பச்சோ அந்தோலனுடன் தொடர்புடைய பர்சனாலிட்டி யாருன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. மேத்தா பட்கர். இவரும் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? 1985 நர்மதா நதிக்கு குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிராக போராடினது தான் நர்மதா பச்சோ அந்தோலன். ஸோ அதனால இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, உலக அளவில் அமெரிக்க குடியுரிமை பெறுவதில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெக்சிகோ தான் முதலிடத்துல இருக்காங்க. ஸோ 2வது இடத்துல இந்தியா இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 3வது இடத்துல பிலிப்பைன்ஸும் 4வது இடத்துல கியூபாவும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அமெரிக்க குடியுரிமை பெறுவதில் இந்தியா 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ தற்பொழுது என்ன வெளியாகி இருக்கு அப்படின்னா, அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை அப்படின்றது வெளியாகி இருக்கு. ஸோ 2022 படி அமெரிக்காவில் வாழும் வெளிநாட்டினர் அப்படின்னு பார்த்தோம்னா 4.6 கோடி பேர். அமெரிக்காவில் மொத்த மக்கள் தொகையும் 33 கோடி பேர் தான். ஸோ அதுல 14% பேர் வெளிநாட்டினர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல 4.6 கோடியில 2.45 கோடி நபர்கள் இன்னும் குடியுரிமையே பெறல அப்படின்னு சொல்றாங்க. இந்தியர்கள் எவ்வளவு பேர் குடியுரிமை பெற்றிருக்காங்க அப்படின்னா 65,900 நபர்கள். சோ இன்னும் 42% இந்தியர்கள் குடியுரிமை பெறாதவர்களாக தான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அமெரிக்காவில் பிறந்தவர்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க 2023 அடிப்படையில். சோ அதுல பார்த்தாலும் மெக்சிகோல நிறைய நபர்கள் அமெரிக்கர்கள் இருக்காங்க. அதுலயும் 2வது இடத்துல இந்தியா இருக்காங்க. இந்தியாவில் 28,31,330 நபர்கள் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு தெரியும். 3வது இடத்துல சைனா இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இப்போ வேறு நாடு குடியுரிமை பெற்றோனையே இந்திய நாட்டின் குடியுரிமை அப்படின்றது இலக்க நேரிட்டோம். ஸோ இந்திய நாட்டின் குடியுரிமை எப்பெல்லாம் இழக்க முடியும் அப்படின்னா 3 விஷயங்கள்ல இழக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று துரத்தல், இன்னொன்று முடிவுரை செய்தல், இன்னொன்று இழத்தல். குடியுரிமை சட்டம் 1955 படி சொல்றாங்க. தாமாக முன்வந்து குடியுரிமை துறப்பது ஒன்று, வேறு நாட்டில் குடியுரிமை வாங்கினா தன்னுடைய குடியுரிமை, இந்த நாட்டுடைய குடியுரிமை தானாக முடிவுக்கு வந்துடுறது 2, இயல்பு உரிமை மூலமாக குடியுரிமை வாங்கி நம்ம மேல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு மத்திய அரசு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய குடியுரிமையை இழப்பது. ஓகேங்களா? சோ இந்த 3 வழிகளில் குடியுரிமையை இழக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு அதிக நபர்கள் போவதற்கு காரணம் என்ன, இழு காரணிகளாக என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் பெஸ்டாக இருந்தா அந்த நாட்டில் இழு காரணிகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது அதிகமாக இருக்கணும். அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு தெரியணும். சாதகமான வாணிப சூழ்நிலை அப்படின்றது தேவையில்லை. சோ மேற்கூறிய 3 கரெக்ட் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், உலகளாவிய ராணுவ செலவில் பாதிக்கும் மேல் செலவு செய்த ராணுவ கூட்டமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலக அளவில் நிறைய எல்லா நாடுகளும் ராணுவத்துக்குன்னு செலவு பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த உலக அளவில் எல்லா நாடுகளும் செலவு பண்ண அமௌண்ட்டில் 50% ஒரு ராணுவ கூட்டமைப்பு மட்டும் பண்ணுறாங்க. ஸோ அது யார் அப்படின்னா நேட்டோ அப்படின்ற ராணுவ கூட்டமைப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நேட்டோ மாதிரியே உருவாக்கப்பட்டதான் சீட்டோ அப்படின்றது. சீட்டோ அப்படின்றது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான ஒரு கூட்டமைப்பு. ஸோ பிற்காலத்தில் 1959 ஈராக் வந்து இந்த சீட்டோல இருந்து வெளியே போயிடுறாங்க. அதனால அதோடைய பேர் சென்டோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. ஓகேங்களா? சோ குவாட் அப்படின்றது இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற 4 நாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் குவாட் அப்படின்ற நாடு. குவாட்ரிலேட்டரல் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தற்பொழுது உலக அளவுல ராணுவ செலவுல பாதிக்கும் மேல ஒரு ராணுவ கூட்டமைப்பு செலவு பண்றாங்க, அவங்க நேட்டோ அப்படின்னு பார்த்திருக்கோம். சோ தற்பொழுது சிப்ரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சிப்ரி அப்படின்னா யாரு? ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, உலக ராணுவ செலவுகளின் போக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு 2023 வெளியிடுறாங்க. சோ உலக அளவில் எல்லா நாடுகளும் தன்னுடைய ராணுவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய தொகை அப்படின்னா 2443 பில்லியன் யூஎஸ் டாலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல நாட்டோ மட்டும் 1341 பில்லியன் டாலர், கிட்டத்தட்ட 55% நாட்டோ கூட்டமைப்பு மட்டும் உலக அளவுல செலவு பண்றாங்க அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? தொடர்ந்து 9வது ஆண்டாக இந்த ராணுவத்துக்கு செலவு பண்ணக்கூடிய செலவு உலக அளவுல உயர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. 2022 ஒப்பிடும் பொழுது 6.8% உயர்ந்திருக்கு மொத்த செலவு. ஓகேங்களா? சோ இந்திய அதாவது ராணுவ செலவினத்துல முதல்ல இருக்கக்கூடிய 5 நாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அமெரிக்கா தான் அதிகமா செலவு பண்றாங்க, 2வது சைனா, அதுக்கப்புறம் 3வது ரஷ்யா, 4வது இடத்துல இந்தியா இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5வது இடத்துல சவுதி அரேபியா இருப்பாங்க. ஸோ இந்த 5 நாடுகள் மட்டும் உலக நாடுகள்ல பண்ணக்கூடிய செலவுகள்ல 61% பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் செலவு பார்த்தோம்னா 83.6 பில்லியன் டாலர். இது 2022 ஒப்பிடும் பொழுது 4.2% கூடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாட்டோ அமைப்பு சார்ந்த நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்க,
வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகளின் கூட்டமைப்பு 1949 அமெரிக்கா, கனடா, அப்புறம் ஐரோப்பா நாடுகள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குனது தான். ஸோ ஏதாவது ஒரு நாடை வந்து இந்த நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடை வேறு நாடு அடிச்சாங்க அப்படின்னா இந்த நாட்டோவில் இருக்கக்கூடிய மொத்த நாடுகளும் சேர்ந்து அடிப்பாங்க. ஸோ அதுதான் இவங்களுடைய கான்செப்ட். ஸோ உலகின் அமைதிக்கான மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ராணுவ செலவு 83 பில்லியன் US$ அளவுக்கு நாம ஒதுக்கி இருக்கோம். இந்தியாவில் 4வது பெரிய நாடாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட செலவுகள்லாம் கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். இந்தியாவின் அனைத்து செலவுகளையும் இவங்க தான் வந்து வரவு செலவெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு தெரியணும். ஸோ இந்தி வானொலி சேவை முதல் முறையாக எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவைத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சவுதி அரேபியாவும் இந்தியாவும் சதா தன்சிக் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டாங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதல் முறையாக ஒரு இந்து கோவில் அப்படின்றது திறந்து வைக்கப்பட்டது சமீபத்திய காலங்களில். ஸோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ்ல பாரிஸ் அப்படின்ற இடத்துல இந்தியாவுடைய UPI டிரான்சாக்ஷன்ஸை முதல் முறையாக அங்கே அமல்படுத்தினாங்க. ஸோ இதெல்லாம் முதல் முறையாக கொண்டு வரப்பட்டது. அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குவைத் வானொலியில் ஒதுக்கப்பட்டுள்ள அலைவரிசை ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் FM 93.3 அதுக்கப்புறம் AM 96.3 இந்த 2 பண்பலைகளில் இந்தியாவை சார்ந்த இந்தி மொழிகளில் நிகழ்ச்சிகள் அப்படின்றது வெளியாகும். ஒவ்வொரு வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகள் வெளியாகும். ஸோ ஏப்ரல் 21, 2024 முதல் முறையாக வெளியாகி இருக்கு. ஸோ 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் குவைத்தில் இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ வெளிநாட்டினர் குவைத்தில் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ நம்ம வானொலி சார்ந்து பார்க்கிறோம். வானொலி சங்கம் அப்படின்றது இந்தியாவில் மும்பையில் 1923 உதயமாகி இருக்கும். 1936 அகில இந்திய வானொலியாக மாற்றப்பட்டிருக்கும். 1957 ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. கல்வி செய்திகள், பொழுதுபோக்கு, அப்புறம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சார்ந்த செய்திகள்லாம் வானொலிகளில் ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டச்சரத்து 344 கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஹிந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது அவங்களுடைய பணி. அதுக்கப்புறம் இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்வது அதுவும் அவங்களுடைய பணி. ஸோ கொடுக்கப்பட்ட 2 விஷயம் சரி. ஸோ ஹிந்தி மொழி ப்ரொமோஷன் சார்ந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் உள்ள மக்களவைக்கு போட்டியின்றி தேர்வான 35வது நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகேஷ் தலால் அப்படின்னு தெரியும். அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் டிம்பிள் யாதவ் 2012 போட்டியின்றி தேர்வாகி இருப்பாங்க இடைத்தேர்தல். ஓகேங்களா? ஸோ உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவங்க. ஸோ 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு போட்டியின்றி ஒருத்தர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அவர் தான் முகேஷ் தலால் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ கடைசியா டிம்பிள் யாதவ் தெரியணும். OV சவான் இந்தியாவின் துணை பிரதமராக இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில். TT கிருஷ்ணமாச்சாரி இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்தாங்க. வரைவு குழுவில் உறுப்பினராக இருந்தவங்க. ஸோ இவங்கெல்லாம் போட்டியின்றி மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நடைபெற்றவை அப்படின்னா 18வது மக்களவை தேர்தலில் போட்டியின்றி சூரத் தொகுதியில் முகேஷ் அவர்கள் தேர்வாகி இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ யாருமே எதிர்த்து போட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ அதிக முறை வென்ற வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான். இது மாதிரி போட்டியின்றி நிறைய பேர் தேர்வாகி இருக்காங்க. முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருவர் தேர்வாகியிருக்காரு. அவர் தான் முகேஷ் தலால் அப்படின்னு தெரியணும். ஸோ கடைசியாக 2012 இடைத்தேர்தலில் டிம்பிள் யாதவ் அவர்கள் தான் போட்டியின்றி தேர்வானாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து இந்தியாவில் நிறைய நடந்திருக்கு. 1957 எலெக்ஷன்ஸ்ல அதிகபட்சமாக ஒரே தேர்தலில் 7 நபர்கள் போட்டியின்றி தேர்வாகி இருக்காங்க அப்படின்னு தெரியணும். அதிக முறை போட்டியின்றி தேர்தலை சந்தித்த தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம்ல 2 முறை நடந்திருக்கு. அதே மாதிரி ஸ்ரீநகர் தொகுதியிலே 2 முறை வந்து போட்டியின்றி தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களவையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 545 அப்படின்னு தெரியணும். ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் சார்ந்து விவாதிப்பாங்க, வாக்கெடுப்பு நடத்துவாங்க, ஸோ முடிவுகள் எடுப்பாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கான பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய ஒரு உயரிய மன்றம் அப்படின்னு சொல்றாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 அவைகள் இருக்கக்கூடியவங்களையும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 6 சட்டமன்ற தொகுதி MLAs இருக்கக்கூடிய தொகுதிகள் சேர்ந்து ஒரு MPs எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லோக்சபா MPஸ்க்கான ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். கீழ் வருபவர்களுள் யார்
இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர் ஆகியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் கோபாலசுவாமி ஐயங்கார் அப்படின்றவர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ கேபினெட் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் சமீபத்திய காலங்களில் இலக்கா இல்லாத ஒரு அமைச்சர் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பேர் தெரிஞ்சா என்னன்னு சொல்லுங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உலகளாவிய 4வது பவளப்பாறை ப்ளீச்சிங் நிகழ்வு எந்த ஆண்டு தொடங்கியுள்ளது? 2024 தான் தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு NOAA அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு அறிக்கையை. ஸோ முதலாவது பவளப்பாறை ப்ளீச்சிங், பவளப்பாறை ப்ளீச்சிங்னா பவளப்பாறை இறந்து போதல். காரணம் என்ன? கடல்ல வந்து வெப்பநிலை உயர்வு காரணமாக இறப்பது. ஓகேங்களா. ஸோ 1998 முதலாவது பவளப்பாறை ப்ளீச்சிங் அப்படின்றது உலக அளவில் நடந்துச்சு. 2010 2வது முறை நடந்துச்சு. 2014 இருந்து 17 வரைக்கும் 3வது முறை நடந்துச்சு. இப்போ 2024 நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் NOAA அப்படின்ற அமைப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கடல் வெப்பநிலை உயர்வு தான் இதற்கு காரணம் சொல்லியிருக்காங்க. பவளப்பாறை அப்படின்றது சயின்ஸ் ரீதியாக ஒரு விலங்கினத்தை சார்ந்தது அப்படின்றது பேசிக்கா தெரியணும். ஸோ தனிப்பட்ட பவள விலங்கு அப்படின்றத பாலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது காலனியாக தான் இருக்கும், நிறைய சேர்ந்து தான் இருக்கும். ஸோ காம்பற்றவையாக இருக்கும், நிரந்தரமாக கடல் தளத்துடன் உள்ளவையாக இருக்கும். ஸோ இதோடைய சிம்பாசிஸா இருக்கக்கூடியது, அதாவது கூட்டுயிரியாக இருக்கக்கூடியது ஜூசாந்தலே அப்படின்ற பாசி தான் இருக்கும். பவளப்பாறையை வீடாக வச்சுக்கிறோம். பவளப்பாறைக்கு தேவையான ஆக்சிஜன், அதுக்கப்புறம் அது ஒளிச்சேர்க்கை பண்ணக்கூடியதற்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை தளம் கிரேட் பேரியர் ரீப் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஸோ அங்கே கூட இந்த பவளப்பாறை ப்ளீச்சிங் அப்படின்றது நடந்திருக்கு. அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா, ஃபிஜி தீவு போன்ற பல்வேறு இடங்கள்ல என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த பவளப்பாறை ப்ளீச்சிங் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்தியாவில் பவளப்பாறைகள் அப்படின்றது ரான் ஆஃப் கட்சில் இருக்கு, மன்னார் வளைகுடாவில் இருக்கு, அந்தமான்ல இருக்கு, லட்சத்தீவில் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. சோ பவளப்பாறை ப்ளீச்சிங் அப்படின்றது பவளப்பாறை மரணத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. சோ பவளப்பாறை திட்டு அப்படின்னா கிரேட் பேரியர் ரீப் ஆஸ்திரேலியால இருக்கு. 900 தீவுகளை உள்ளடக்கியது, 2000 கிலோமீட்டர் நீண்டு காணப்படக்கூடியது, உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு கிரேட் பேரியர் ரீப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. பவளப்பாறைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உயிர் பன்மைத்துவம் செறிந்து காணப்படக்கூடிய விஷயம். உலகின் 7 இயற்கையான அதிசயங்களில் ஒன்றாக CNN அப்படின்றவங்க அடையாளப்படுத்துறாங்க. சோ அதுக்கப்புறம் உயிர்கோள பாதுகாப்பு மையம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா மன்னார் வளைகுடால இருக்கு. காரணம் என்ன? அங்க பவளப்பாறைகள் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. சோ சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. ருசிக்குல்யா ஆறு அப்படின்றது ஒடிசா மாநிலத்தில் பாயக்கூடிய ஒரு ஆறு. சோ இந்த ஆறுல தற்பொழுது ஆலிவ் ரிட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் ஆமைகள் முட்டையிடுவதற்கு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் வரும், ஆனா இந்த வருஷம் ரொம்ப டிலேவாகி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. 1 மாத கால டிலேவ் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க. இளஞ்சிவப்பு ஹைட்ரஜன் எதுல இருந்து உற்பத்தி பண்றாங்க? அணு ஆற்றல் மூலமாக உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி பிங்க் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? நோட்டோ ஐடி அப்படின்றது என்னது? நோட்டோ அப்படின்னா நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மத்திய அளவில். ஸோ அவங்க வந்து ஒரு ஐடி கொடுப்பாங்க. இனிமேல் வந்து உறுப்பு மாற்றத்தை வந்து கரெக்டாக நிர்ணயிச்சு கரெக்டாக ரெகுலேட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஐடி. ஓகேங்களா. ஸோ வழக்குரைஞர் பதிவு கட்டணம் 600 ரூபாய்க்கு மேலே உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய உச்சநீதிமன்றம் தற்பொழுது என்ன பண்ணிருக்காங்க? உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஹைட்ரஜனின் புதிய அமைப்பு எந்த நாட்டு இயற்பியல் அறிஞரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்திரிய நாட்டின் அறிவியல் அறிஞரால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. கேண்டிடேட் செஸ் போட்டியில நேற்று ஆடவருக்கான சாம்பியன் யாரு பார்த்தோம்? டி குகேஷ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்தியாவை சார்ந்தவர். அதுக்கப்புறம் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில சீனாவுடைய டிங் லிரேனை வந்து எதிர்கொள்ள இருக்காரு. ஸோ உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்ற 2வது இந்தியர் அப்படின்றது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ தற்பொழுது மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வெற்றிருக்கிறது யாரு? ஜோயிங் டாங் அப்படின்றவங்க சீனாவை சார்ந்தவங்க. 2வது இடத்த ஹோனேரு ஹம்பி இந்தியாவை சார்ந்தவங்க பிடிச்சிருக்காங்க. 3வது இடத்த டிங்ஜி லயாய் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை சார்ந்தவங்க தான். 4வது இடத்த வைஷாலி அவர்கள் பிடிச்சிருக்காங்க, தமிழகத்தை சார்ந்தவங்க. ஸோ நாம இங்க வந்து 2 மகளிர் தான் வந்து இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டாங்க. 2 பேருமே டாப் 4 பிளேசஸ்க்குள்ள இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். அலிகார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பத்ம விபூஷன் விருது தமிழ்நாட்டை சார்ந்த 2 நபர்களுக்கு கொடுத்தாங்க. பத்மா சுப்பிரமணியம், வைஜெயந்தி மாலா அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிப்கோ இயக்கம்
1973 ஏப்ரல் 24 தொடங்கப்பட்டது. 50 ஆண்டுகள் நிறைவுற்றது. ஸோ அமெரிக்க குடியுரிமை பெற்ற நாடுகளில் முதலிடத்தில் மெக்சிகோ இருக்கு, 2வது இடத்துல இந்தியா இருக்குன்னு பார்த்தோம். நாட்டோ கூட்டமைப்பு தான் உலக ராணுவ செலவுகள்ல பாதிக்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். இந்திய வானொலி சேவையை முதல் முறையாக தொடங்கியது குவைத் அப்படின்னு பார்த்தோம். முகேஷ் தலால் 35வது மக்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பவளப்பாறை ப்ளீச்சிங் நிகழ்வு 4வது நிகழ்வு தற்பொழுது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு NOW அப்படின்ற அமைப்பு சொல்லியிருக்காங்க. இளஞ்சிவப்பு ஹைட்ரஜன் அப்படின்றது அணு ஆற்றல் மூலமாக உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில மகளிர் அணியில சாம்பியன் பட்டத்தை வென்றது ஜோயிங் டான் அப்படின்ற சைனா நாட்டை சார்ந்தவங்க சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.